மச்சி பின்னாடி இருக்கான் ராஜ், பின்னாடி இருக்காண்டா போட்டாங்க. என்ன பார்க்குறீங்க, நேற்று வந்து என்னன்னா விடிய உட்காந்து கதை சொன்ன மாதிரி என்னடா சைனீஸ் ஆப்ஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ண சொல்லிட்டு இப்போ நீ என்னடா பப்ஜி சைனீஸ் ஆப் விளையாடுறேன்னு பார்க்குறீங்களா? பப்ஜிங்கிறது உண்மையிலே ஒரு சைனீஸ் ஆப்பா இல்லை இந்தியன் ஆப்பா? இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க? உண்மையிலே பப்ஜி ஒரு சைனீஸ் ஆப்பா இருந்திருந்தா அது ஏன் பேன் பண்ணலாம், இதுவும் வச்சிருக்காங்கன்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து பர்சனலாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பேசிக்காக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி உண்மையிலே சைனீஸ் ஆப்பா இல்லையா, இது விளையாடுறதுனால யாருக்கு லாபம், யார் சம்பாதிக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முந்தானத்து நைட் இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 59 சைனீஸ் ஆப்ஸ் வந்து முந்தானத்து பிளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ஜி மட்டும் ஏன்டா விட்டு வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பப்ஜி விளையாடுறப்ப ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டென்சன் கேம்ஸ்னு வந்து உங்களுக்கு காட்டிருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பப்ஜி பிளேயராக இருந்தால் தான் உங்களுக்கு அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். ஸோ டென்சன் கேம்ஸ் நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் கண்டிப்பாக தெளிவாகவே போட்டிருப்பான் டென்சன் கேம்ஸுங்கிறது ஒரு சைனீஸ் கம்பெனி. அப்புறம் ஏன்டா அதை இன்னும் பிளே ஸ்டோரில் விட்டு வச்சிருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட் அதை ஏன் பேன் பண்ணலாமா இருக்கிறாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் கேள்வி வரும். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதை இங்கேயே முடியலங்க, இதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது இந்த கேம் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஹோல் கம்பெனின்னு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வரும். அந்த இமேஜில் பாருங்கள், இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹோல் கம்பெனிங்கிறது வேற யாரும் கிடையாது, ஒரு சவுத் கொரியன் கம்பெனி தான் இந்த கேமை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி தான் ப்ளூ ஹோலுங்கிறது ஒரு சவுத் கொரியன் கம்பெனி. இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பப்ஜியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜில் பப்ஜி பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே மொபைலில் எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது. இனிஷியலாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிசியில் தான் இந்த கேம் வந்து விளையாண்டுருக்காங்க. உங்களை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இனிஷியலாக இந்த கேம் வந்து பிசியில் தான் ஃபர்ஸ்ட் விளையாடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமை வந்து சைனாவில் கொண்டு போய் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து டென்சன் கேம்ஸ் மூலமா வந்து இந்த கேமை டெவலப் பண்ணி மொபைலில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மொபைலில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள கவர்மெண்ட்டை வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்காக ஒரு அப்ரூவல் கேட்டிருக்காங்க. மானிட்டைஸ் மீன்ஸ் அந்த கேம் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனாலையோ நீங்கள் விளையாடுறதுனால ஏர்ன் பண்ணுறதுக்காக அந்த கவர்மெண்ட்டை கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேம் வந்து எங்கள் நாட்டில் விளையாடுறதுக்கு நாங்கள் அப்ரூவ் பண்ண மாட்டோம்னு அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ஜி வந்து சைனாவில் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனாவில் பப்ஜி வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் தெளிவாக இருந்து என்ன பண்ணனா, பப்ஜி கேம் வந்து மானிட்டைஸ் பண்ண விடாமல் பேன் பண்ணி அந்த கேமை வந்து அந்த நாட்டில் அவங்க விளையாட முடியல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கேம் ஃபார் பீஸ்னு ஒரு கேம் அப்படியே பப்ஜி எப்படி இருக்கோ அதே கேமை அப்படியே க்ளோன் பண்ணி நேமை மட்டும் இவன்கள்ட்ட மாற்றி அந்த கேமை வந்து மானிட்டைஸ் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து அந்த கேம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அவனுக்கு கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, பப்ஜியை வந்து உள்ளே விட்டால் எல்லா காசுமே அவன் சம்பாதிச்சுட்டு போயிடுவான், வேற எவனும் அவன் சம்பாதிக்கக்கூடாதுங்கிற ஒரு இதை சைனா வந்து எப்போவுமே தெளிவாக இருப்பாங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்ததுன்னா, அவன் வந்து அந்த கேம் வந்து அவங்க நாட்டில் விளையாட உள்ள அடுத்த ட்விஸ்டே வந்திருக்குன்னா, இந்த ஆப் வந்து என்னதான் சவுத் கொரியன் கம்பெனி ரெடி பண்ணியிருந்தாலும் மொபைல் வெர்ஷனை வந்து ரெடி பண்ணதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டென்சன் கேம்ஸ்னு ஒரு சைனா பேஸ்டு கம்பெனி தான் இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் கதை தெளிவாக புரிஞ்சிருக்கும்னே நான் நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு பக்கவாக தெரிகிறது என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டென்சன் கேம்ஸ் ஒரு சைனீஸ் கம்பெனி, அவன் வந்து மொபைலில் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணியிருக்கான். இதனால தான் பார்த்தீங்கன்னா பப்ஜி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கேம்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் பேஸ்ட் கம்பெனியாக இருந்தாலும் அது மொபைலில் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனி. இங்கே நீங்கள் தெளிவாகவே புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைனீஸ் கம்பெனி தெரிஞ்சு இதை ஏன் பேன் பண்ணல, ஸோ இது மூலயமா அவன் சம்பாதிக்கிறானான்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பப்ஜி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அதில் போய் காசு கொடுத்து வாங்க போகிற ராயல் பாஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி, அதில் வந்து ஒரு 10% ஆஃப் கமிஷன் வந்து என்னன்னா பப்ஜி கம்பெனி வந்து சைனீஸ் கம்பெனிக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைனீஸ் ஆப்ஸை யூஸ் பண்ணணுமா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டரில் எவ்வளோ பெரிய ஃபைட் போயிட்டு இருக்குன்னு. இந்த டயத்துலையும் நம்ம சைனீஸ் கம்பெனிக்கு நம்ம விளையாண்டு அவங்களுக்கு காசு கொடுக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிங்க. ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரிஞ்சுங்க, பப்ஜிங்கிறது ஒரு சைனீஸ் ஆப்போ இல்லையோ அந்த கேமை டெவலப் பண்ணது ஒரு சைனீஸ் கம்பெனி தான், டென்சன் கேம் தான் அந்த கேமை டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விளையாண்டாலும் சரி, நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் சரி, அதுலேருந்து நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, 10% ஆஃப் கமிஷன் வந்து சைனா கவர்மெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்குன்னு இந்த ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த கேம் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று வந்து அன்இன்ஸ்டால் பண்ண சொன்ன ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ் வந்து சைனாலையும் வெளிநாட்டிலையும் சர்வர் வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இந்த பப்ஜி கேமோட சர்வர்ஸும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலையும் வச்சிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மும்பையில் ஒரு இடத்துல சர்வர் வச்சுருக்காங்கன்னு ஒரு அன்அஃபிஷியலாக எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கேமை விளையாடலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க, நீங்கள் விளையாடுறதுலையும் சரி, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுலையும் சரி, ஒரு 10% ஆஃப் ஷேர் வந்து சைனாக்கு போயிட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் விளையாடுவீங்களா மாட்டீங்களாங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச PUBG ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் அவங்க விளையாடணுமா வேணாமா அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டும். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம். Until then, it's bye bye from Amit. Thanks for watching. Bye. Cheers.